வாய்த்த மலர் ஏதுவோ வெள்ளை நிற மல்லிகையோ வேறெந்த மாமலரோ வள்ளல் அடியினைக்கு வாய்த்த மலர் ஏதுவோ வெள்ளை நிற பூவும் அல்ல வேறெந்த மலரும் அல்ல வெள்ளை நிற பூவும் அவர்கள் வீட்டுக்கு லீவுக்கு போயிட்டு வந்திருந்த உடம்பெல்லாம் ஒரு வகையான உடம்பெல்லாம் கடிச்சிருக்கிறது. விபரானந்தர் கூப்பிட்டு கேட்டாராம், குறிப்பிட்ட ஒரு வகையான ஒரு மீனை நீ சாப்பிட்டுருக்காம இருக்கு. இவர் மதியத்தை ஆடப்படாது. சுவாமி எப்படி கண்டுபிடிச்சீங்க? அந்த மீன் சாப்பிட்டா பகலுக்கு இந்த மாதிரி அலர்ச்சி வாராது. ஆகவே இந்த சில மருந்துகளை, நாட்டு மருந்துகளை எல்லாம் சொல்லி இந்த இலைகளை தேய்த்து அதை சோமாக்கி கொண்டு சொன்னார். சுவாமி விபரானந்தருடைய கருத்தோட்டம், அவருடைய கருத்தூன்றி பார்க்கக்கூடிய அவருடைய செயற்பாடு மதித்தவர்களுடைய வாழ்வில் இருந்து இன்னொரு அழகான ஒரு விஷயம். தாமரையோ கழுநீர் மனத்தொடையோ காப்ப விழுந்த தாமரையோ கழுநீர் மலத்தொடையோ வந்தவர்க்கு வாய்த்த மலர் எதுவோ மாப்பிள்ளையாய் வந்தவர்க்கு வாய்த்த மலர் எதுவோ கை காந்தளடி கோமகனார் வேண்டுவது கூப்பிய கை காந்தளடி கோமகனார் பாடசாலை மாணவர்கள் இங்கு வர வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்பட்டிருந்தோம். வலய கல்வி பணிப்பாளரும் பாடசாலை அதிபர்களும் எங்களுக்கு கொடுத்த அந்த ஒத்துழைப்பின் காரணமாக அவர்களும் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். அதன்பால் அவர்களுக்கும் நான் என்னுடைய பாராட்டுகளை தெரிவிக்கின்றேன். முத்தமிழ் வித்தகர் சுவாமி விபுலானந்தர் பாட்டளி சேர் பொற்குன்றையோ
துறவர நூற்றாண்டு விழாவினை ஏன் ஒரு சுவாமி அவர்களுக்கு வெள்ளை நிற துறவர நிகழ்ச்சியை முக்கியப்படுத்தப்பட வேண்டும் என்ற எங்கள் எல்லோரிடத்திலும் அடியினைக்கு கேட்கப்படலாம். வாய்த்தமலர் ஏதோ ஆனால் சுவாமி மல்லிகையோ இழக்குமல் மாமலரோ வள்ளல் அடியினைக்கு வாய்த்தமலர் ஏதுவோ வெள்ளை நிற நாங்கள் இந்த கண்ணுனை பாடசால் சிறந்தவர் அது மட்டும் நான் இல்லை இல்லை இன்னும் நம்பேன் எங்கள் நண்பர் மயிலாக கல்வியில் என்பதோடு